நீ மெஸ்ஸலாகாதடா. ஆர்த்திக்கு முதல்ல போன போடுறா. நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கிறேன்பா. நீ இருப்பப்பா, நான் இருப்ப நடக்குற. என்னப்பா நீ இப்படி பேசுற? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா இது கொடுத்து. நீ இருப்பா பாய், ஒரு ஃபோன் பண்ணிடுறேன் பாய். என்னப்பா பகல்லே தண்ணியா? பாய், ராஜேஷோட தியாக உணர்ச்சி உங்களுக்கு தெரியல பாய். லூசு போன போறா. இருப்பா இருப்பா இருப்பா. ஹலோ, ஆத்திக்கிறாங்களா? என்னது அப்படின்னு யாரும் இல்லையா? இது வண்ணாரப்பேட்டையா? சாரிப்பா, ராங் நம்பரா போயிடுச்சுப்பா. இருப்பா இருப்பா, நம்பர் செக் பண்ணிட்டு போடுறா. இருப்பா, பாக்குறேன்ப்பா. இந்த நம்பர் தான்ப்பா. அதேதான்டா போடுறேன்ப்பா. இருப்பா. போதுப்பா ரிங் போதுப்பா. ஹலோ, என்னது டயல் செய்ய என்ன? தயவு செய்து சரி பாக்குவா. என்னப்பா இது? ஐயோ, நான் என்னப்பா பண்றது? இருப்பா ஒரு நிமிஷம்ப்பா. ஐயோ, காசு வேற இல்லப்பா. என்னப்பா நீ வேற தடவுற? பாய், ஒரு ரூபாய் இருந்தா குடு பாய். பாய், ஒரு ரூபாய் குடு பாய். சீக்கிரம் குடு பாய். அட, ₹1 இல்லப்பா, தேடி பாக்குறேன். நல்லா பாரு பாய். இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன பண்ணேன்? அயன் பண்ண போறேன், அவ்வளவுதானே. உனக்கு கண்ணு தெரியாதா? என் செல்லு சார்ஜ் போட்டுருக்கல, ஒரு ரூம்ல போய் அயன் பண்ண வேண்டியதானே? ஆர்த்தி, என் ரூம்ல பிளக் பாயிண்ட் சரியில்லை, அதான் இங்க வந்து அயன் பண்றேன். கொஞ்ச நேரம் போன் சார்ஜ் பண்ணலனா நீ இன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். என்ன சொன்ன? ஒன்னதான் சொன்னேன். நீ வேலை பாக்குறது உங்க அக்கா ஆபீஸ் தானே, அங்கதான் போன் இருக்குல்ல. உனக்கெல்லாம் மொபைல் அனாவசியம். இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போறேன், வீட்டுல தானே இருக்க, செல்போனுக்கு என்ன அவசியம்? அத பத்தி நீ பேச தேவையில்ல. எனக்கு செல்லு வேணுமா வேணாமான்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் பொதுவா தான் சொல்றேன். என் கூட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வேண்டாம். நான் மத்த எல்லார்கிட்டயும் நல்ல விதமா தான் இருக்கேன், உன்கிட்ட மட்டும் ஏன் பிரச்சனை வருது? அது காரணம் நீதான். உன்னால யார் கூடயும் ஒத்து போக முடியாது. அவ்வளவு வீம்பு, அவ்வளவு பிடிவாதம். நீ யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? அதுக்கு மீறி போயிட்டு இருக்க, நல்லா இல்ல. ஐயா, ஏன் இப்படி எப்ப பாரு கத்திட்டே இருக்கீங்க? எல்லாம் இந்த வீட்டு புது சர்வாதிகாரியோட அட்டுழியம் தான். என்ன இதெல்லாம்? ஏன் இப்ப பாரு இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன எதுக்கு முறைக்கிற? பண்றதெல்லாம் தப்பு, சொன்னா மட்டும் முணுக்குன்னு கோவம் வரும். வீட்டு நம்பர் தெரியல? தெரியும்பா, வீட்டு நம்பருக்கே போட்டுறேன் பாருப்பா. போட்டுறேன்ற வவுறு எரியுதுல, நான் மட்டும் போட்டுறேன் போல. கரெக்டா வீட்டுக்கே போறேன் பாருப்பா. 28. ஹலோ, யாரு? ஆச்சிங்களா? நான் குரு பேசுறேன். என்ன வேணும்? ஆத்தி, ராஜேஷ் வாழை பிடிக்காம வெஸ்ட குடிச்சிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமா, ராஜேஷ் வீட்டு 4 தெரு தள்ளி ஆமசாமி ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறோம். சீரியஸா இருக்கிறான். சீக்கிரம் வந்துடா ஆத்தி, உயிர் போறதுக்குள்ள ஒரு தபா வந்து பாத்துடா ஆத்தி. ஆத்தி சீக்கிரம் ஆத்தி. எப்பரா மாமா என்ன நடிப்பு? அந்த வரம்பா ராஜேஷ். நீ ஏன்டா ஐயூர? உன்னை எப்படியும் காப்பாத்திரோண்டா மாமு. எனக்கு அது தெரியும்டா. நீ டேய், உனக்கு ஏன்டா நோர தப்புது? என்னப்பா தெரியலடா. டேய், ஒருவேளை மாத்தி குஷ்டமாடா? டேய், நான் தானே விஷம் குடிச்சேன், உனக்கு ஏன்டா நோர தப்புது? அதான் தெரியலையேடா. டேய், மாத்தி தானே குடிச்சிருக்கிறோம். இந்த பாரு,
நீ தானே எனக்கு வச்சம் கலந்து கொடுத்த அப்புறம் எப்படி என்னப்பா ரெண்டும் ஒரே மாதிரி தான்ப்பா இருந்துச்சு. என்னடா எது வச்ச எது சருக்குன்னு தெரியாம ஐயோ நீ தானே மாத்தி குடிச்சு இருக்கிற. அப்படியா சொல்ற? நொப்படியா சொல்ற? அதான நுர தப்புது உனக்கு. ஐயோ கிளாஸ மாத்தி குஷ்டம் போலுக்குதே. ஓசுரா மாமா. என்ன ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, மயக்கம் போட்டு விழுந்துட்டானே. அட பாவி, என்னத்தடா கொடுத்து தொலைச்ச? இப்படி விழுந்து தொலைச்சிட்டானே. தம்பி எந்திரா. தூக்கு பாய். ஐயோ குரே குரே எந்திரா டேய். ஐயோ பயமா இருக்குதே. கொஞ்சம் இரு பாய், கொஞ்சம் இரு பாய். நிறுத்து. என்னடா ஆச்சு உனக்கு? நிறுத்து வண்டி நிறுத்து. ஐயோ இறங்க. ஐயோ தள்ளி தள்ளி. அவனை கொஞ்சம் பிடிங்க, அவனை பிடிங்க. வா குரே வா. அப்படியே அப்துல் கடையை மாத்துக்கடா. நவுறு பாய், இப்படி நவுறு பாய். ஐயோ குரே குரே குரே. ஸ்டொமக் வாஷ் பண்ணியும் ஃபுல்லா வாமிட் வரலையே. ஆமா சார். பாய்சன் ஃபுல்லா செட் ஆயிடுச்சு போல. ஆமா சார். நான் சொன்ன மெடிசன்ஸ்லாம் வந்துருச்சா? அவங்க அங்க போயிருக்காங்க. ம். டாக்டர் எப்படி இருக்குது டாக்டர்? இப்போ எதுவும் சொல்ல முடியாதுப்பா. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 1 hour கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும். ஓகே, நான் சொன்ன மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கூட இந்த இன்ஜெக்ஷனை உடனே அவருக்கு போடுங்க. ஓகே, நான் 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். டாக்டர் எப்படியா காப்பாத்துங்க டாக்டர். டோன்ட் வரி மா, we are trying to save him. ஓகே. யாரியா? எங்க அவன்? அதோ நிக்கிறேன் நான் தான். டேய், என்னடா தகராறு உனக்கு அவனுக்கும்? ஐயோ சார். என்ன பிரச்சனை? உண்மை சொல்லு. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவன் என் ஃப்ரெண்டு தான் சார். ஃப்ரெண்டா? என்ன கதை விடுறியா? என்னடா ஆச்சு அவனுக்கு? சார் அவன் சூசைடு வெஸ்ட் குஸ்டான் சார். அவனை காப்பாத்துறதுக்கு தான் சார் வந்திருக்கிறேன். என்ன நம்புங்க சார், சத்தியமா சார். என்னங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ என் பிள்ளைய அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். பிள்ளைய காப்பாத்தணும். ஐயோ அங்க பாருங்க, போலீஸ்ல வந்திருக்காங்க. என்னாச்சு தெரியல, ரொம்ப பயமா இருக்குங்க. இவன் இங்கதான் இருக்கானா? அடப்பாவி, இதுக்குதான் அவங்க கிட்ட சொன்னேன், உன் கூட சேர வேண்டாம் சேர வேண்டாம் தலைவரையே அடிச்சுக்கிட்டேன்டா. என் பிள்ளைய சாவடிக்கிற அளவுக்கு வந்துட்டேடா கொலைகார பாவி. ஒரு என்ன பண்ற பாரு. கத்தாத, பேசாம வா, பின்னால வா. ஐயா என் புள்ள சாமி. நிறுத்துமா. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இவன் யாருமா? இவனுக்கும் உன் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா? சாமி, இந்த பைய கூட என் பிள்ளைக்கு ரொம்ப சிநேகிதுங்க. இந்த பயலுக்கு அலமேலன்னு ஒரு சொந்தக்காரி இருக்கா. அவளுக்கு எனக்கும் ஒரு சின்ன தகராறு. அத மனசுல வச்சுக்கிட்டு என் பிள்ளைய பழி வாங்கிட்டான். பாவி, படுபாவி. அத்தை என்னத்த நீங்களே இப்படி மாத்தி சொல்றீங்களே? நான் அப்படிலாம் பண்ணுவேன் அத்தை. அப்பாண்டமா பேசாதீங்க. யாருடா அபாண்டமா பேசுறது? இத பாருடா, நீதாண்டா என் பிள்ளைய கொல்ல பாத்திருக்க. ஐயோ இதுக்கு என்னடா சொல்ற? சார் ஆர்த்தி சார், ஆர்த்தி சார். என்னடா ஆர்த்தி பூர்த்தின்னு? எங்க கைய காட்டு, கைய காட்டு. அட பாவி, இது என் பிள்ளையோட மோதிரமா
போச்சு. இந்த நகைக்கு ஆசைப்பட்டானா என் புள்ளைய கொல்ல ஐயோ பார்த்தா. அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை. அந்த நீ வேற ஏமா இந்த மோதிரம் எப்படி உன் கைக்கு வந்தது? அத்தை அவன் தான் அத்தை குத்தா. ஏமா அப்ப இந்த மோதிரம் உங்க பிள்ளையோடத? ஆமாங்க ஐயா, என் புள்ளையோட மோதிரம் தான். ஏண்டா ஃப்ராடு பயல, இதுக்கு என்னடா சொல்ற? நல்லா அடிங்க சார் சார். சத்தியமா அவன் தான் சார் குத்தா கையில, சத்தியமா சார். ஏண்டா விஷம் குடிச்சு சாகரவன் உன் கையில மோதிரத்தை போட்டுட்டு விஷம் குடிச்சானே? சார் சத்தியமா அவன் தான் சார் கொடுத்தா. என்ன நம்புங்க சார். சார் நான் ஃப்ரெண்ட்ஸை மதிக்கிறவன் சார். அவனே தான் சார் விஷம் குடிச்சான். மெய்யாதான் சார், விஷம் குடிக்கிற அளவுக்கு என் புள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். சார் இவங்க 2 பேரும் கடைக்கு வந்து ஃபோன் பண்ணானுங்க சார். தள்ளாடிக்கிட்டே வந்தானுங்க. ஏதோ குடிச்சிட்டு பேசிக்கிறாங்கன்னு நினைச்சா அப்புறம் தான் புரியுது மர்டர் கேஸ்னு. பாய் நீ வேற என் பாய் போட்டு விடுற சார். இவங்கெல்லாம் தெரியாம சொல்றாங்க சார். இவங்க இப்படி பேசுறதுனால நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க சார். சார் சார் என்ன நம்புங்க சார். ஐயோ ஆள் ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்றீங்களேடா. நிஜத்துல என்ன தாண்டா நடந்துச்சு? உண்மையை சொல்ற. சொல்றேன் சார். சொல்லு சார் விஷம் குடிக்க முடிவு பண்ணது நான் தான் சார். ஆனா குரு மாத்தி குடிச்சிட்டா சார். என்னடா என்ன கதை விடுறியா? முதல்ல என்னமோ அவன் விஷம் குடிச்சான்னு சொன்ன, இப்ப நீ என்னமோ விஷம் குடிக்க இருந்ததா சொல்ற. என்ன விளையாடுறியா? சார் 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 சத்தியமா சொல்றேன் சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார். அப்ப நீ ஏன்டா விஷம் குடிக்க போன? சார் சார் அது வந்து சார் சொல்றா. ஃபேமிலி ப்ராப்ளம் சார். என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிச்சு போயிடுச்சு. என் மேல வெறுப்பாயிடுச்சு. அவளை வர வைக்கிறதுக்காக ஒரு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன் சார். ஏண்டா எனக்கு என்ன காது குத்துறியா? இந்த கதையெல்லாம் நான் நம்பணுமா? சார் நம்புங்க சார். சத்தியமா இதான் சார் எங்க பிளான். நீ சரியான கிரிமினலா இருப்ப போல இருக்க. ஐயையோ. உன்னை ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரிப்பட்டு வருவேன். உள்ள இருக்கிறவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, உனக்கு தூக்கு தண்டனை தான். வா. சார் ஆட. சார் ஒரு நிமிஷம், அவர் கிரிமினல் எல்லாம் கிடையாது சார். அவர் விடுங்க. நீ யாருமா? சார் அவங்க நான் அவரோட வைஃப். வைஃபா? என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியாடா? சார் சார் வைஃப் என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனால தான் விஷம் குடிக்க போனேன்னு சொன்னேன். இப்ப அவங்களே உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பொய், பொய். வாயை திறந்தா பொய். சார் அவரை விடுங்க சார். என்ன சார்? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்ன நடக்குதுங்க? டாக்டர் இப்ப அந்த குருவுக்கு எப்படி இருக்கு? அவர் கண்டிஷன் இன்னும் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. பாய்சன் ஸ்ட்ராங்கா அஃபெக்ட் ஆனதுனால எவ்வளவு ஸ்டொமக் வாஷ் பண்ணி ஃபுல்லா கிளியர் ஆகல. இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். அவரோட ஸ்டேட்டஸை கண்டினியூவா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸ் தான், இருந்தாலும் we will try. Okay, டேய் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். உட்கார்றாங்க. சார் அவரு சார் நீ சும்மா இருமா. கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். இவனை பத்திரமா பாத்துங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார். நடந்த விஷயங்களே நாம மறுபடியும் மறுபடியும் பேசிட்டு இருக்கோம்னு தோணுது. இப்படி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து நாம என்ன செஞ்சா சரியா இருக்கும்னு தான் நாம இப்ப யோசிக்கணும். எப்படியாவது அந்த 3 ஃபிளாட் ஓனர்ஸ் கிட்டே நாம பேசணும். பேசி அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும். எப்படி மேடம்? அவங்கள அப்ரோச் பண்ணி நம்ம பேசுற நிலைமையில இல்ல. நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா அது பாதகமா தான் முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். இப்ப இருக்கிற சூழ்நிலை மாறட்டும். அபி, ரொம்ப நாள் பொறுமையா இருக்க இப்ப சாத்தியம் இல்ல அபி. என்னோட சக்திக்கு மீறி நான் அதுல பணத்தை போட்டிருக்கேன். அதுவும் என் அக்கா ஃபேமிலியோட பணம். நான் உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அபி. நாங்களும் இதுல பணம் போட்டிருக்கோம் மேடம். எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு. அபி புரியாம பேசாத. இதுல என்னோட கஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. மேடம் உங்களுக்கு தெரியாதது இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணும்போது சிக்கல்கள் வரத்தான் செய்யும். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடுவோம். அபி என் நிலைமையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. எனக்கு பல விதத்துல பிரஷர் இருக்கு. எனக்கு மத்த பிசினஸ்லயும் கொஞ்சம் அடி விழுந்துருச்சு. அதை சரி பண்ணோம்னா பெரிய முதலீடு தேவை. நான் அதையெல்லாம் புரட்டி தான் இதுல போட்டிருக்கேன். மேடம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் சொல்றத மேடம் ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை அந்த 10 ஃபிளாட்ஸையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அதை இடிச்சு திரும்ப கட்டினதுக்கு பிறகுதானே நம்ம லாபம் பார்க்க முடியும். கரெக்ட். ஆமா மேடம், நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். என்ன சார் இது? எல்லாரும் மேடத்தையே பொறுமையா இருக்க சொல்றீங்க. அவங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அபியா ஆதியான்னு ஒரு சூழ்நிலை வந்தப்போ எனக்கு அபிதான் வேணும்னு வந்தவங்க இவங்க. கூட இருந்த என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேடத்தோட முடிவை எதிர்த்தாங்க, கேலி பண்ணாங்க. சிலர் அவங்கள விட்டு விலகி போனாங்க. அப்படிப்பட்ட மேடம் இன்னைக்கு ஏன் இப்படி சொல்றாங்கன்னா அவ்வளவு பிரஷர் அவங்களுக்கு இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பேசாம இருக்கிற 7 பிளாட்ஸையும் வித்துடலாம். கங்கா, இது யாரோட ஐடியா? உங்களோடதா இல்ல தொல்காப்பியன் சொன்னாரா? அபி, இது யாரோட ஐடியாவா இருந்தா என்ன? இது சரின்னு தான் எனக்கு படுது. அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். சாரி மேடம், அது சரியா வராது. மீதி இருக்கிற அந்த 3 பிளாட்ஸையும் வாங்குறதா புத்திசாலித்தனம். அந்த 10 பிளாட்ஸ் நம்ம கையில இருக்கிறது தான் நமக்கு லாபம். கட்டடத்துல போட்ட பணம் கஷ்டம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. தற்காலிக சிக்கலுக்காக நாம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அப்படி சொல்றது சரிதான் மேடம். மேடம், விக்ரம் முடிவை ப்ளீஸ் தயவு செஞ்சு மறந்துருங்க. இப்ப அது சிக்கலா இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நமக்கு லாபம் கொடுக்கும். நீங்க என்ன நம்புறீங்கல்ல? அந்த நம்பிக்கை வீணாகாது. அபி, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா? ஆனா உன் கூட இருக்கிற தொல்காப்பியன் இதை சரியா பண்ண விட மாட்டார். மேடம், நடக்கிற விஷயத்துல குழப்பமும் சதியும் இருக்கு. இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தொல்காப்பியன் மேல சந்தேகம் வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அபி யாருன்னு நான் புரிய வைப்பேன்.